Hi friends, welcome to Meena Samayal. Navratri day 9 அன்னைக்கு நம்ம கும்பிடுறது Siddhidhatri Devi. Siddhidhatri Deviக்கு நம்ம செய்ய போற பிரசாதம் ராகி அவல் கஸ்டர்ட் ஆப்பிள் கேசரி. ராகி வந்து ஹை புரோட்டீன் மட்டும் இல்லாம ஃபைபர் கண்டென்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்குங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றதையும் தாண்டி ஹேர் growthக்கும் ரொம்பவே நல்லதுங்க. போன் ஸ்ட்ரென்த்துக்கு மட்டும் இல்லாம டயபெட்டிக் ஃப்ரெண்ட்லி அப்படின்ட்டும் சொல்லலாம். அண்ட் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் வந்து லாக்டேட்டிங் மதர்ஸ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆக மொத்தத்தில் ராகி அப்படிங்கிறது ஒரு பவர் பேக் ஃபுட் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ வாங்க ராகி அவல் கஸ்டர்ட் ஆப்பிள் கேசரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு கப் ராகி அவலில் ஒரு பவுலில் சேர்த்து நல்லபடியாக ட்ரிங்கிங் வாட்டரால் நல்ல பெசஞ்சாப்பில் வாஷ் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரெயின் அவுட் பண்ணிடலாம். மில்லட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ 1-2 தடவை வாஷ் பண்ணும்போது நல்ல க்ளீனாக வந்துடும் பாருங்கள். அண்ட் சோக் பண்ணுறதுக்கு எக்ஸஸ் வாட்டர் தேவைப்படாது. வாஷ் பண்ண தண்ணியே போதுமானது. இந்த பவுலில் ஒரு 10 minutes ரெஸ்டிங் டைம் விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு நான் சூஸ் பண்ண ஃப்ரூட் வந்து சீதாப்பழம் ஆர் கஸ்டர்ட் ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிள் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. விட்டமின் B6 இருக்கிறதுனால நம்ம மூட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ட்டும் சொல்லலாம். பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதையும் தாண்டி ஐ ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதோட சேர்த்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் ரொம்பவே நல்லது. ஒரு பேனில் தேவையான அளவு நெய் சேர்த்து இதில் நான் யூஸ் பண்ண சீட்ஸ் வந்து மெலன் சீட்ஸ், அதாவது தர்பூசணி விதை, நல்ல கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் வந்து நம்ம உரிச்சு வச்ச சீதாப்பழமை சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து நான் இதுக்கு யூஸ் பண்ண ஸ்வீட்னர் வந்து த ரெகுலர் ஜாகரி. ஜாகரியை கூட நான் வந்து பாகு வெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வெல்லமை சூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து ஸ்வீட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக தண்ணி, ஒரு ounce ஆஃப் வாட்டர் வந்து சேர்த்து சீதாப்பழம் நல்லா மேஷி ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம ஊற வச்ச ராகி அவலை சேர்த்துக்கலாம். ராகி அவல் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்கே தவிர ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சீதாப்பழமும் வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஜாகரியை வந்து தேவையான அளவு மட்டுமே சேர்த்துருக்கேங்க. பழமும் அவலும் நல்ல பிளெண்ட் ஆன உடனே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச மெலன் சீட்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்க்கும் போது நல்ல கிளாஸியாக இருக்கும். ஒரு போலை வந்து நெய்யால் கிரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த கேசரி அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணும்போது அழகாக டீமோல்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம ஹெல்த்தியான ராகி அவல் கஸ்டர்ட் ஆப்பிள் கேசரி இஸ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 9 நாளும் 9 விதமான சிறுதானிய அவல் ரெசிபிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி ஹாப்பி நவராத்திரி. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.